இப்போ பாருங்கள், ஆலாப்புழக்கல்ல வந்து ரூமில் காடி போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். 2 பைப் வருது. 2 பைப்புக்கு வந்து நம்ம பாருங்கள் காடி போட்டிருக்கோம். காடி போடும்போது லேசாக அழுத்தம் கொடுத்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நேராக வரும். ஏன் இந்த காடி வந்து கிராஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நிலவுகால் வருது, தெரியுதுங்களா? நிலவுகால் வர்றதுனால நம்ம வந்து இந்த இடத்துல கிராஸாக போடுற மாதிரி இருக்குது. பாருங்கள், இது 12 பாக்ஸு தான். ஏன் இந்த 12 பாக்ஸ் வச்சுருக்கோம்? 12 பாக்ஸ் வந்து வைக்கிறப்போ பாக்ஸு கரெக்டான பொசிஷனில் வச்சு அளவு போடுங்க. அளவு போட்டு காடி எடுக்கிறப்போ பக்கத்துக்கு அரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக போய் உள்ளே இருக்கும். 2வது மேஸ்திரி வந்து பேக்கப் பண்ணுறதுக்கும் பாக்ஸ் நேராக வச்சு பேக்கப் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால தான் வந்து பக்கத்துக்கு அரைஞ்சி எடுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படி தாங்க பாருங்கள் மார்க் போட்டிருக்கோம். காடி எடுக்கும்போது லேசாக அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்காங்க. 2வது அழுத்த நிலையை கொடுத்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காடி வந்து நேராக இருக்கும். அதேமாதிரி குறுக்கு கட்டிங் போடும்போது 2 பைப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பைப் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பைப்பில் பாருங்கள் கிராஸ் கட்டிங் போட்டுக்காங்க. அப்படி கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள் கிராஸ் இது எதுக்கு இந்த பைப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கேபிள் லைனுக்கு விட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு 12 இருக்குது. இந்த டிவி லைனுக்காக கொண்டு வந்துருக்குங்க. பாருங்கள், ஏதோ 2 பைப்பு இறங்குது. இது மாதிரி வந்து காடியை வந்து அழுத்தம் கொடுத்து போட்டுக்காங்க. அடுத்து காடி எடுத்துகிட்டு பாக்ஸ் எப்படி இந்த பைப்பெல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு பாக்ஸ் எப்படி அறுத்துக்கு ஃபிட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், படிக்கடியில் தான் மீட்ரு போர்டு வருது. அதனால் படிக்கடியில் மீட்ரு போர்டு வைக்கிறதுக்காக லைன் எடுத்துருக்கோம். பாருங்கள், பெண்டு மாதிரி இருக்கிற இடம் தான் மீட்டருக்கு உட்கார இடம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பூமி ஏறதுக்காக லைன் லிங்க் பண்ணி எடுக்கிறோம். கீழே இதையும் பாருங்கள் படிக்கடியில் தான் வச்சுருக்கோம். என்னோடய இன்புட்டு மேலே பாருங்கள் லிங்காக இருக்குது. அதிலிருந்து லைனாக கீழே மீட்டர் போட்டு வருதுங்க. இதுதாங்க ரூமுக்கு மெயின் சர்க்கியூட்டு. இந்த 2 பைப்பு. இது ஒரு ரூமுங்க, அதில் ஒரு லைன் இருக்குது. பாருங்கள், இது 12 பாக்ஸு. வீட்டுக்காரங்க வந்து மர பாக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 12 பாக்ஸு. நமக்கு என்ன சுவிட்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது 2 பைப்பு இருக்கிறனால பாருங்கள் காடி போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? பாருங்கள் காடி போட்டிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸை வந்து அறுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து ட்ரில் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் டைட் பொசிஷனில் இருக்கும். ஆனால் இது அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேஸ்திரிக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு பேக் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸ் வரும். ஆனால் இப்போ நாம் போடுற கட்டிங்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் 2 பைப்புக்கும். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த பாக்ஸ் பாருங்கள், பேக் சைடில் வந்து ஆணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது கழட்டணும். எப்படி கழட்டணும்னு பார்க்கலாம். இது கழட்டி தான் நம்ம காடி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் கழட்டலாம். பாருங்கள், கழட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பேக் பிளேட் வந்து கனம் கம்மியாக இருக்குது. அதிகமாக இழுத்திங்கன்னா உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. இந்த புதுசாக இந்த வேலை செய்கிற நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கழட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கழட்டிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி கழட்டிடணும். கழட்டிட்டா ஆணி பாருங்கள் தெரியும். இந்த ஆணி என்ன பண்ணணும், ஆணி வந்து உள்பக்கமாக அடிச்சு விட்டுறலாம். இப்படி தட்டிக்காங்க. தட்டிக்கிட்டா மொத்தமாக போயிடும். பாருங்க,
மட்டமாக தட்டிட்டோம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்தது இப்போது நம்ம இதை காடி போடலாம். மிஷின் இருந்தால் மிஷின் எடுத்துக்காங்க, இல்லைன்னா ஆக்ஸோ பிளேட் வச்சு காடி போட்டாங்க. நம்மகிட்ட மிஷின் இருக்குது ஆல்ரெடி, அதனால் வந்து மிஷினில் எடுத்துக்கலாம் காடியை. பாருங்கள் வெட்டி எடுத்துக்கணும். காடி அறுப்பு தெரியுதுங்களா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஆக்ஸோ பிளேட் வச்சு கொஞ்சம் காடியை வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மிஷின் வந்து எதுவுமே ஃபுல்லாக உள்ளே போகாது, ஒரு அரை கட்டிங் தான் போகும். இது இருக்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அறுத்துக்கணும். அடுத்தது மட்டமாக வச்சு ஒரு பழம் ஒன்று வச்சுதாங்க. இந்த பழம் கொஞ்சம் கிடைக்கல, அதனால் இங்கே அளப்பில் கல்லே வச்சு காடி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு உளி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காடி வந்து இப்படி வெட்டிக்காங்க. நேற்று காடி எப்படி எடுத்துன்னு பார்த்தோம். இப்போ காடி எடுத்ததில் பைப் செட் பண்ணுறோம். எப்படி செட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், பாக்ஸு வச்சுருக்கோம். இது 12x4 மெயின் பாக்ஸு. இது வந்து ஒரு ஹாலுக்கு உண்டான ரூமு. இதில் பாருங்கள், நாம் வந்து பைப் செட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இது ஹாலில் 12x4 உண்டான பாக்ஸு பாருங்கள், லூஸாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி கேப் இருந்தால் தான் மேஸ்திரி பேக் பண்ணுற சௌகரியமாக இருக்கும். பாக்ஸும் கரெக்டாக நேர வச்சு பூசுவாங்க. பாருங்கள், அடுத்தது இது வந்து பாருங்கள், ஆண்டனா கேபிளுக்கு உண்டான பைப்பு பாருங்கள். அடுத்தது அப்படியே டிவி லைனுக்கு வர பாக்ஸு வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் 12x4 பாக்ஸ் தாங்க. இதுவும் பாருங்கள், உங்களுக்கு கேப் நல்லா தெரியும். அடுத்து இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனுங்க. அடுத்தது ஒரு 4x4 பாக்ஸு லைட்டுக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4x4 பாக்ஸ் லைட்டுக்கு வச்சுருக்கோம். அடுத்தது இது வந்து பெட்ரூமுங்க. இது வந்து பெட்ரூமில் பாருங்கள் 12x4 பாக்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் 4 அடி மட்டத்தில் தான் வச்சுருக்கிறோம். இந்த எல்லாமே 4 அடி மட்டத்தில் தாங்க வச்சுருக்கிறோம். பாக்ஸு எல்லாம் மர பாக்ஸ் தான் வச்சுருக்கிறோம். இதுவும் 12x4. இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு கேப்பு தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் காடி எடுக்கிறப்ப பாக்ஸை விட ஒரு 6 இன்ச் எக்ஸஸாக எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது ஒரு 4x4. நாங்கள் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கலைங்க. ஜங்ஷன் பாக்ஸ் லைட் வராததுனால நாங்கள் கட்டை பாக்ஸ் 4x4 வச்சுருக்கோம் லைட்டுக்காக. அடுத்து பாருங்கள், அப்படியே சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் பாக்ஸுங்க. இது பாருங்கள், இது ஒரு பெட்ரூமு. இது வந்து ஒரே ஒரு லைட்டு தாங்க வருது. அதனால் நாங்கள் வந்து 6x4 வச்சுருக்குறோம். பாருங்கள், மேலே வந்துட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம், லைனுக்காக வச்சுருக்குறோம். பாருங்கள் தெரியும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைட் பாயிண்ட் தாங்க. அதனால் 6x4 பாக்ஸு போதும்னு வச்சுருக்கோம். வீட்டுக்காரங்க வந்து 6x4 போதும்னாங்க, அதனால் வச்சுருக்குறோம். அடுத்து போட்டிகாலுக்கு வந்திருக்கோம். போட்டிகாலில் பார்த்தீங்கன்னா 12x4 தான் வச்சுருக்குறோம். இப்படி பாருங்கள், சீலிங்கில் ஒரு லைட் வச்சுருக்கோம்.
சைடில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்படி பாருங்கள்.